ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. என்னை கேட்டிங்கன்னா அவ்வளோதான் ரஞ்சித் சார். அவர் நடிக்கிறாரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா அவர் இது வரைக்கும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நடிக்கலைன்ற மாதிரி தான் தோணுது. திடீர்னு அப்பப்போ கோவம் வருது. அதை வந்துட்டு அங்கே வந்து வார்த்தையாக வந்து சொல்லிடுறாரு. மற்றபடி அவ்வளோதான் போல இருக்குது. ஏன் இவ்வளோ தத்ரூபமாக நடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே வந்து அருண் வந்துட்டு இவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறார். ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்போ அருண் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்துக்கலாம் சார், விடுங்க. போர்க்களத்தில் மட்டும் கத்தியை கீழே போட்டக்கூடாது சார். அப்புறம் கத்தியை கீழே போட்டிங்கன்னா திரும்ப வந்து போர்க்களத்துக்கே வர முடியாது அப்படின்றாரு. போர்க்களத்தில் கத்தியை கீழே போட்டால் அப்புறம் வர முடியாதுல்ல, போர்க்களத்தில் இருக்க முடியாது, சொருகிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. போர்க்களத்தில் முதல் கத்தியை கீழே போட்டோன்னா முடிஞ்சிச்சு, நம்மளோட கதையே முடிஞ்ச மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் உயிருள்ள வரை கத்தியும் கீழே இருக்கக்கூடாது. கத்தி எப்போ இறங்குதோ அப்போ நம்மளது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இப்போ ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாருன்னா, இனி வரும் காலம், இனி வரும் நாட்கள் எனக்கான நாட்களாக மாற்றுறதுக்கு, சாதகமாக மாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போகிறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு வேக்கப் காலாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அடுத்த வாரம் வந்துட்டு இருக்க மாட்டார். அடுத்த வாரம் இருப்பார், ஆனால் அடுத்த வாரம் இறுதி வரைக்கும் இருக்க மாட்டார்ன்றது என்னோட கருத்து. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இவங்களுடைய மனைவி வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி சீரியலில் வந்துட்டுருக்காங்க. அவங்க உள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணலாம் மேபி, இதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எமோஷ்னலாக இருக்கிறதுனால இந்த அன்ஷிதா கண்டிப்பாக வந்து, ஏன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வர வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு இருக்கும்போது எமோஷ்னலாக ரொம்ப பிரேக் ஆகிறது ஜெஃப்ரி, அன்ஷிதா, அப்புறம் அருண், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு அந்த வாரத்தையே வந்து மிகைப்படுத்துகிற ஒரு ஆட்கள். ஸோ அதனால் இவங்களெல்லாம் விட மாட்டாங்க. அருணும் விட மாட்டாங்க, அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஸோ ராணவெல்லாம் வந்து நடுவில் கழட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, ரயானையும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்ககிட்டலாம் வந்து பெருசாக எமோஷனல் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது டேஞ்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராணவ், ரயான், ரஞ்சித் சார், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க, இல்லை 2 பேர் போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு பெட்விக் எவிக்ஷனில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த 3 பேர் தான் எனக்கு என்னமோ தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னையோட எபிசோட் எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் சார் உங்களுக்கு உண்மையிலே நடிக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை அவராக அவ்வளோதாங்க அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.